திகடச் சக்கர செம்முகம் ஐந்துளான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகடச் சக்கர விண்மணி ஆவுரை விகடச் சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். இல்லாமல்ல விநாயக பெருமான் திருவடிகளை தொழுது இன்றைய பதிவை ஆரம்பிக்கிறோம். தம்பனையில் பார்த்திருப்பீங்க. இன்றைய தலைப்பு நரசிம்மரையே கட்டி போட்ட நம்பூதிரி பரம்பரைடா, முருகனை கட்ட முடியாதா அப்படின்னு தலைப்பு பார்த்துருப்பீங்க. ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், தலைப்பு ஒரு மாதிரியாக இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய வீடியோ யாரும் அவ்வளோவா குறை சொல்கிற மாதிரி இருக்காது. ஒரு பலாப்பழத்துக்கு எப்படி அதனுடைய வெளி தோற்றம் முள்ளாக தெரியும், ஆனால் அதை வெட்டி நாம் உள்ளே இருக்கிற சுளையை எடுத்து சாப்பிடும்போது அது ரொம்ப இனிமையாக இருக்கும். அது மாதிரி தான் நம்மளுடைய வீடியோ. தலைப்பு பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும், ஆனால் நம்மளுடைய வீடியோ மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. இன்று நாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில கமெண்ட்களை பார்ப்போம். முதல் கமெண்ட், என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி, மோதிப்பார். மறுபடியும் முதல்ல இருந்தா, ஐயோ கடவுளே, மறுபடியும் முதல்ல இருந்தா. எவ்வளவோ விளக்கங்கள் கொடுத்தாச்சு பாருங்கள். மறுபடியும் எங்கேருந்து தான் புதுசாக கிளம்பி வராங்களோ தெரியல. சரி, இதுக்கு முடிவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அடுத்த கமெண்ட்டை பார்ப்போம். நரசிம்மர் சுவாமியை பானையில் அடைத்து பார், மலையாளி சவால். பாருங்கள், அற்புதமான கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. வீடியோவை பார்க்குறதே கிடையாது, மேலே போட்டிருக்கிற அந்த தலைப்பை மட்டும் பார்த்துட்டு அதுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட் போடணுங்கிறதுக்காண்டி வந்து இது மாதிரி போட்டுட்டு போகிறாங்க. இவங்களுக்கு நான் கடைசியாக பதில் சொல்கிறேன். இன்றைக்கி முக்கியமாக நாம் பார்க்க போகிற வீடியோவுக்கு இந்த கமெண்ட் தான் காரணம். அது என்ன கமெண்ட்டுன்னா, ஒரு அன்பர் இந்த கமெண்ட் அனுப்பியிருக்கிறாங்க. ஐயா, என் சந்தேகங்கள் 2, தயவு செய்து இதற்கு பதில் சொல்லி வீடியோ போடுங்கள். நீங்கள் இந்த வீடியோவிலும் சொன்னீர்கள், துர்கா ஜெகன்மாதாவை கட்ட முடியாது, ஆனால் இன்னொருவர் கட்டி பிரதிஷ்டை செய்த துர்க்கையை கட்ட முடியும் என்று. அப்போது ரெண்டும் வேறு வேறா? முருகனுக்கும் அப்படி வித்தியாசம் உண்டா? எங்களுக்கு குலதெய்வம் முருகன் என்று சொல்கிறார்கள், முருகன் குலதெய்வமாக வருமா? அப்படி வந்தால் அது மேலே சொன்ன மாதிரி மனிதரால் உருவாக்கப்பட்ட முருகனா, இரண்டும் வெவ்வேறா? அப்படியெனில் எல்லா கோவிலிலும் மனிதரால் உருவாக்கப்பட்டது தானே, எந்த கோவில் தெய்வத்தை கட்ட முடியுமா? அல்லது குலதெய்வம் முருகன் என்று தவறாக சொல்கிறார்களா? எங்கள் உறவினரே எனக்கு செய்வினை செய்தார்கள், அதிலிருந்து மீண்டு வந்தாச்சு. ஆனால் முருகன் குலதெய்வம் என்று சொன்னவர்கள் எப்படி முருகனை கட்டினார்கள்? ஒருவேளை அவர்களுக்கும் அவர்தான் குலதெய்வம் என்பதாலா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி மனிதரால் உருவாக்கப்பட்டதாலா? தயவு செய்து விளக்கம் சொல்ல வேண்டும், நன்றி. அருமையான கேள்வி கேட்டிருக்கிறார். அவர் பேர் தெரியல, ஐடியில் பேர் போடலை. இதை ரொம்ப பாராட்டணும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் உங்களுடைய பேர், உங்கள் வயசு இதெல்லாம் சொல்லுங்கள். ஏன்னா உங்களை அவசியம் பாராட்டணும். ஏனென்றால் நான் எவ்வளோ வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கேன், அதில் சொல்லப்பட்ட விளக்கங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று விடாமல் சரியாக கேட்டிருக்கீங்கிறது இந்த கமெண்ட்டில் தெரியுது. எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக கேள்வி கேட்டிருக்கீங்க. அழகாக 1 2 3 பாயிண்ட் போட்டு ஒவ்வொரு கேள்வியையும் ரொம்ப தெளிவாக கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு கமெண்ட்லேயே பதில் சொல்ல முடியாது. அதனால தான் உங்களுக்காக இந்த தனி வீடியோ. இது பல பேருக்கு பயன்படும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயமில்லை. என்னென்னா, இன்றைக்கு நம்மளுடைய வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, 1, முருகன்
குலதெய்வமாக இருக்க முடியுமா? முருகன் போன்ற பெரும் தெய்வங்களை கட்ட முடியுமா? அதை தெரிஞ்சுக்க போகிறீங்க. அப்புறம் நரசிம்மர் போன்ற உக்கிரமூர்த்தியை கட்ட முடியுமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள், ஒன்று விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்காக மெனக்கிட்டு எனக்கு வீடியோ எடுக்கலாம் நேரம் கிடையாது. இன்றைக்கி கூட பாருங்கள், இப்போ நடுராத்திரி 1 மணி, இப்போ இந்த டைமில் உட்காந்து உங்களுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீடியோ. இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆன்மீகத்தை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இவ்வளவு சிரமப்பட்டு இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டு ஒன்று விடாமல் பாருங்கள் வீடியோவை. திட்டுறதுனா கூட வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் திட்டுங்க. எடுத்த உடனே அந்த டாப்பிக்கை போய் பார்த்துட்டு, தம்ப்நெயில் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டில் அந்த ஹெட்லைனை பார்த்துட்டு உடனே கோபம் வந்து அப்படியே போய் உடனே கமெண்ட் போட்டுட்டு போயிடுறீங்க. இதனால் யாருக்கு நஷ்டம்? நம்முடைய சேனலுங்கிறது ஆன்மீகத்தை அறிந்து கொள்வதற்காக மட்டுமேனு நான் முன்னாடியிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி சொல்லி என்கிட்ட திருப்பி திருப்பி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதற்காக வருத்தப்படலை. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கஷ்டங்களையும் கேட்கும்பொழுது எனக்கு ரொம்ப துன்பமாக இருக்கிறது. உங்களுடைய துன்பத்தை நினைத்து எனக்கு துன்பமாக இருக்கிறது. அதற்காக தான் நான் மெயினாக சன்னியாசியாக ஆனது காரணம். மக்களுடைய துன்பத்தெல்லாம் தாங்க முடியாமல் தான் இவ்வளவு இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருக்கிறதா அப்படின்னுட்டு தான் இந்த உலகியலை விட்டு விலகி கடவுளை அடையணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்கேன். நான் உங்கள் பத்ரானந்தன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அறிவோம் ஆன்மீகம் யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் முருகன் குலதெய்வமாக இருக்க முடியுமா? முருகன் குலதெய்வமாக இருந்தால் அவரை கட்ட முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி முருகனை பற்றிய அடிப்படை தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். கந்தபுராணம் என்று கச்சியப்ப சிவாச்சாரியாரால் எழுதப்பட்ட 10,345 பாடல்கள் தமிழில் இருக்குது. இந்த கந்தபுராணத்திற்கு முதல் பாடல் திகட சக்கர செம்முகம் ஐந்துளான். இப்படி ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாடல் முருகப்பெருமானே அடி எடுத்து கொடுத்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது. இந்த கந்தபுராணத்தை இயற்றி அந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் அரங்கேற்றம் செய்யும் பொழுது அதற்கு பொருள் கேட்டு பல புலவர்கள் சர்ச்சையை உண்டு பண்ணிய பொழுது முருகப்பெருமானே மனித ரூபத்தில் வந்து அந்த சர்ச்சையை நீக்கி தெளிவு கொடுத்து இந்த கந்தபுராணமானது அரங்கேற்றமாவதற்கு அருள் செய்தார். முருகப்பெருமானுடைய தோற்றம் அது குறித்து கந்தபுராணத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, சூரபத்மன் என்ற அசுரனை அழிப்பதற்கு சிவபெருமானுடைய குழந்தை வேண்டும். ஏன்னா அந்த சூரபத்மன் அப்படி வரம் பெற்றிருந்தான். சிவபெருமானுடைய குழந்தையால் மட்டுமே அவனுக்கு அழிவு என்று வரம் பெற்றிருந்தான். சிவபெருமானோ பிரம்மச்சரியத்துடன் சனகாதி முனிவர்களுக்கு ஞான உபதேசம் செய்து கொண்டு நிஷ்டையில் இருந்தார். தேவி அம்பாள் ஒரு புறம் தவத்தில் பூலோகத்தில் அவதரித்து தவத்தில் இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் எப்படி குழந்தை பிறக்கும் என்று தேவர்களெல்லாம் யோசித்து ஒரு முடிவு செய்து ரதி மன்மதனை அனுப்பி சிவபெருமான் மீது பஞ்சபானங்கள் மன்மதனுடைய அம்பை ஏவ செய்தார்கள். அப்படி செய்யும் பொழுது சிவபெருமான் கோபம் கொண்டு நெற்றி கண்ணால் மன்மதனை எரித்து விடுகிறார். பிறகு தேவர்களெல்லாம் வந்து நடந்ததை கூறி தங்களிடமிருந்து குழந்தை வேண்டும் சூரபத்மனை அழிக்க என்று வேண்டிக் கொண்ட பொழுது சிவபெருமான் என்ன பண்ணுறார், தன்னுடைய 6 முகங்கள், சிவபெருமானுக்கு 5 முகம்தான் இருக்கும், 6வது முகமாக அதோ முகம் என்று சொல்லக்கூடிய ஒரு முகம் இருக்கும்.
சிவபெருமானுக்கு 5 முகம், அது எல்லாருக்கும் தெரியும். தத்புருஷம், அகோரம், ஈசானம், வாமதேவம், சத்யோஜாதம்னு 5 முகங்கள். 5 திசையை நோக்கின மாதிரி இருக்கும். கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, மேலே, இது 5 திசை. அப்புறம் கீழ் நோக்கிய ஒரு முகம் அவருக்கு உண்டு, அது தெரியாது. அப்போ ஒவ்வொரு முகத்திலையும் அவருக்கு 3 கண்கள்ங்கிறதுனால இந்த 6 முகத்திலிருந்தும் உள்ள நெற்றிக் கண்களிலிருந்து தீப்பொறியை உருவாக்கினார். அந்த கண்களிலிருந்து வந்த தீப்பொறியானது சரவண பொய்கையில் தாமரை மலரில் தீப்பொறிகளாக விழுந்து பிறகு அது குழந்தையாக வடிவெடுத்தது. அந்த 6 குழந்தைகளையும் உமாதேவியார் ஒன்றாக சேர்த்து அணைத்தபோது அந்த 6 குழந்தைகளும் ஒரு உருவமாகி முருகப்பெருமான் அவதரித்தார். இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது முருகப்பெருமான் வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. கந்தபுராணத்திலே இது குறித்து கச்சியப்ப சிவாச்சாரியார் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். முருகப்பெருமான் எப்படி குலதெய்வமாக இருக்க முடியும்? அதற்கு என்ன விடை என்றால், குலதெய்வம் என்பது குல ஆச்சார சம்பந்தப்பட்டது. ஒருத்தர் என்னை கமெண்ட்டில் திட்டியிருந்தார். நான் குலதெய்வம் காளின்னு சொல்லியிருந்தேன், என்னுடைய குலதெய்வம் பத்ரகாளின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன அவர் திட்டியிருந்தார், என்ன உனக்கு குலதெய்வமே தெரியல, காளி இஷ்ட தெய்வமாக இருக்க முடியுமே தவிர குலதெய்வம் கிடையாது, உன் குலதெய்வமே உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி என்னை திட்டியிருந்தார். இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா திட்டுற மாதிரி திட்டாமல் சொல்லியிருந்தார், திட்டாத மாதிரி திட்டியிருந்தார். அது எப்படின்னா, குலதெய்வம் என்றால் என்ன என்று சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தார். குலதெய்வம் என்றால் என்ன என்று சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு, அதாவது நேரடியாக திட்டாமல் எனக்கு குலதெய்வம் என்றால் என்ன என்பது தெரியவில்லை என்பதை அவர் சுட்டி காட்டியிருந்தார். குலதெய்வம் அது நான் பல வீடியோக்களில் சொல்லிட்டேன். குலதெய்வம் என்பது குல ஆச்சாரம், கௌளாச்சாரம்னு சொல்லுவா. இந்த கௌளாச்சாரம் என்பது ஊருக்கு ஊர், நாட்டுக்கு நாடு, மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும். எல்லாருக்கும் குலதெய்வம் உண்டு, ஆனால் ஒவ்வொருடைய பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படும். சில பேருக்கு மூல தெய்வங்கள், இப்போ நான் சொன்ன இந்த தேவகணம், முன்னாடி நான் வீடியோவில் பானைக்குள் அடைப்பது வீடியோவில் சொல்லியிருக்கேன் கணங்களை பற்றி. குலதெய்வத்தில் என்னென்ன கணங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் அதில் சொல்லியிருக்கேன். அதில் இந்த தேவகணங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மனிதனாக பிறந்தவர்கள் கிடையாது, தேவர்களாக அவதரித்தவர்கள். அவர்கள் எப்படி மனித குலத்திற்கு குலதெய்வமாக இருக்க முடியும் அப்படின்னா, அந்த தேவகண தெய்வங்களை இவர்களுடைய நம்முடைய மூதாதையர்கள் வழிபட்டிருப்பார்கள். அப்படி வழிபடும் பொழுது அது நம்முடைய குலதெய்வமாக வந்திருக்கும். சிலருக்கு அவர்களுடைய முன்னோர்களையே வீர தீர செயல்கள் செய்து நாட்டு மக்களுக்காக பாடுபட்டு இறந்தவர்கள் தெய்வமாக வழிபடப்படுவார்கள். அது சில பேருக்கு குலதெய்வமாக இருக்கும். இப்போ எங்களுக்கு பத்ரகாளி தான் குலதெய்வம். என்னை அவர் திட்டுறார், உனக்கு குலதெய்வம்னா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு. எங்களுக்கு ஆச்சாரம், எங்களுடைய ஆச்சாரம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. உங்களுடைய குலதெய்வம் உங்கள் முன்னோர்களாக இருக்கலாம். எங்களுடைய குலதெய்வம் பத்ரகாளி அம்மா. அந்த பத்ரகாளி கோயிலில் எங்களுடைய முன்னோர்களுக்கு தனி சந்நிதி இருக்கும். வெளிச்சப்பாடு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தனி சந்நிதி இருக்கும். வெளிச்சப்பாடுன்னா இங்கே மருளாளி சாமியாடி இருக்காங்க இல்லையா, அதுமாரி அங்கே வெளிச்சப்பாடுன்னு இருப்பாங்க. அதாவது எங்கள் முன்னோர்களில் சாமி அருள்வாக்கு சொல்லி தெய்வத்தோடு கலந்தவர்கள் ஒரு பரிவாரமாக வைத்து அவங்கள வெளிச்சப்பாடு அப்படின்னு சொல்லி தனியாக அவங்களுக்கு சந்நிதி இருக்கும். அதுபோல் பிரம்ம ராட்சசன்னு ஒரு தேவதை தனியாக இருக்கும். அந்த பிரம்ம ராட்சஸுங்கிறது அதுவும் எங்கள் வம்சத்தில் தோன்றி இறந்து போன ஒரு ஆத்மா தான். அதுக்கும் சந்நிதி அங்கே இருக்கும். அப்போ மூல தெய்வம் எங்களுக்கு குலதெய்வமாக இருப்பது பத்ரகாளி. எங்களுடைய முன்னோர்கள் அந்த ஆலயத்திலே ஒரு பரிவாரமாக இருக்கிறார்கள். அதுபோல் முருகப்பெருமான்
ஒரு மூல தெய்வம். அவர் பரம்பொருள் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் தேவர் கணம். அவரை உங்களுடைய முன்னோர்கள் தன்னுடைய குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்திருப்பார்கள். அப்போ பரம்பரையாக அவர்கள் அந்த முருகப்பெருமானை வழிபட்டு வரும்பொழுது அது அவர்களுடைய குலதெய்வமாகிறது. அந்த முருகனுடைய ஆலயத்திலேயே உங்களுடைய முன்னோர்கள் ஐக்கியமாகி இருப்பார்கள். அவங்களும் அந்த இடத்துல அவங்களுடைய ஆத்மா ஐக்கியமாகி இருக்கும். நீங்கள் அந்த முருகன் கோயிலுக்கு போகும்பொழுது உங்களுடைய முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் உங்களை ஆசீர்வதிக்கும். என்னுடைய சிஷ்யர்களே நிறைய பேருக்கு சுவாமிமலை முருகன் பிராமணர்களுக்கு குலதெய்வமாக இருக்கார். வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற வைத்தீஸ்வரர் சிவபெருமான், அவர் சிவபெருமான் தான். அந்த சிவபெருமான் நிறையா செட்டியார் இன மக்களுக்கு அவர் குலதெய்வமாக இருக்கிறார். அதுபோல் மூல தெய்வங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இதனால் குல ஆச்சாரம் என்பது உங்களுடைய குல வழக்க சம்பந்தப்பட்டது. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் சில நரிக்குறவர்களை பார்த்துருக்கேன். அவங்க ஒரு மூட்டை கட்டி வச்சுருப்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க குலதெய்வத்தை அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. அவங்க குலதெய்வம் என்று சொல்லிக்கொண்டு சின்ன சின்ன சிலைகள், சின்ன சின்ன பொருட்கள்லாம் வச்சு அது எங்களுடைய குலதெய்வம் சாமி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நரிக்குறவர்கள் அவர்களுடைய குலதெய்வத்தை மூட்டையாக கட்டி கூடவே அவங்க போகிற இடத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது அவங்களுடைய ஆச்சாரம், அவர்களுடைய குலாச்சாரம். அதுக்கு சாஸ்திரத்தில் இடம் இல்லை. சாஸ்திரத்தில் குலதெய்வங்கள் பற்றி இப்படி தான் இருக்க வேண்டும் குலதெய்வம் அப்படி என்று சாஸ்திரங்களில் சொல்லப்படவில்லை. வழி வழியாக உங்களுடைய குல மக்கள் கடைபிடித்த சம்பிரதாயத்திற்கு பெயர்தான் குல ஆச்சாரம், கௌளாச்சாரம், குலதெய்வ வழிபாடு. புரியுதா? அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுக்கு குலதெய்வம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அதில் சந்தேகம் இல்லை. சரி, இப்போ முருகப்பெருமான் குலதெய்வம்னு சொல்லிட்டோம். அப்போ இவங்க கேட்டிருக்க, இந்த அன்பர் கேட்டிருக்கிறது என்ன? முருகன் குலதெய்வம் என்றால் எனக்கு செய்வினை வைக்கும் பொழுது எப்படி அந்த முருகப்பெருமானை கட்டினார்கள்? குலதெய்வம் முருகன்னா கண்டிப்பாக செய்வனை வைக்கும்போது தடுக்க வந்திருப்பார் இல்லையா? அதை எப்படி கட்டினார்கள் அப்படின்னு கேட்டுட்ருக்கார். அதுபோல் நான் முன்னாடி சொன்ன வீடியோக்களில் உள்ள ஒரு செய்தியும் தெளிவாக சொல்லியிருக்கார் பாருங்கள். என்ன? துர்கா ஜெகன்மாதா, இந்த ஜெகன்மாதாவை போய் கட்ட முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு கோயில் கட்டி வச்சுருந்தீங்கன்னா அந்த துர்காவுக்கு அந்த தேவதையை கட்ட முடியும். அதுபோல் மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த ஒன்றையும் மனிதனால் கட்ட முடியும். அப்படித்தான் என் முருகனை கட்டினார்களா? அல்லது முருகன் வேறு, கோயிலில் இருக்கக்கூடிய சிலையில் இருக்கக்கூடிய முருகன் வேறா அப்படின்னு பல சந்தேகங்கள் அவங்க கேட்டிருக்காங்க. அது உண்மைதான். என்ன? முருகன் என்பவர் நம்ம வரலாற்றில் பார்த்துட்டோம். இது புராணத்தில் சொல்லப்பட்டுள்ள கதை. முதல்ல நாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆன்மீகத்தினுடைய அடிப்படை விஷயங்களை நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஆன்மீகத்தோட அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஆகமங்கள் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் மற்றும் கிரியைகளை 4 விதமாக பிரிக்கிறது. என்ன 4 விதம்? சரியா, கிரியா, யோகம், ஞானம். சரியை என்பது ஒரு கோயிலில் போய் நாம் தொண்டு செய்வது, கோயிலில் உழவாரப்பணி செய்வது, விளக்கேற்றுவது, இதெல்லாம் சரியான்னு பேர். கிரியா என்பது யாகம் செய்வது, ஜபம் செய்வது, தவம் செய்வது, இதுக்கெல்லாம் கிரியா என்று பெயர். யோகம் என்பது உங்களுக்கு தெரியும், தியானம் பண்ணி தனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை யோகத்தால் வணங்குவது. இவர்கள் தியானம் பண்ணுவாங்க. உடலில் இருக்கிற சக்கரங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், விசுப்தி, அநாகதம், ஆக்ஞேயம் என்று சொல்லக்கூடிய இந்த 6 சக்கரங்களை தியானம் செய்வார்கள். 7வதாக நம்முடைய உச்சந்தலையில் இருக்கக்கூடிய சகஸ்திரதள பத்மத்தை தியானம் செய்வார்கள். அப்புறம் அந்த சகஸ்திரதள பத்மத்திலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை உடலில் இறக்கி
அதன் மூலம் ஒரு சித்தி அடைந்து சமாதி நிலை அடைவார்கள். இது யோகம். ஞானம் என்பது இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஞானம் அதை எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஞானம்ங்கிறது பேரறிவு, அது ஒரு பேராற்றல். அறிவுக்கெல்லாம் அறிவாக விளங்குவது ஞானம். அந்த ஞானத்திலே மெய்ஞானம் இருக்குது, அதுலேயும் சுத்த மெய்ஞானம்னு இருக்குது. வடலூர் வள்ளலார், வடலூர் ராமலிங்க சுவாமிகள் இருக்கார் இல்லையா, அவர் அடைந்தது சுத்த மெய்ஞானம். இந்த சுத்த மெய்ஞானம்ங்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னா அது ஒரு நாத்திகம் மாதிரி இருக்கும். அவங்க பேசுகிறது தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்க பேசுகிற மாதிரி அவங்க இருக்கும். இப்போ இந்த 4 முறைகள் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். சரியா, கிரியா, யோகம், ஞானம். இதில் இந்த சரியையும் கிரியையும் ஒரே வருஷன்தான். அது எப்படின்னா இப்போ 3 வகை சித்திகள் இருக்குது. அது என்ன சித்தி அப்படின்னா கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி. இந்த கர்ம சித்திங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பூஜை செய்கிறது, மந்திரம் ஜபம் பண்ணுறது, விரதம் இருக்கிறது, தவம் இருக்கிறது, நம்முடைய உடலை வருத்தி செய்யக்கூடிய விஷயங்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய சித்தி. மந்திர சித்தியோ அல்லது எல்லா காரியங்களையும் நடத்துகின்ற ஒரு சித்தி, அற்புத ஆற்றல் அது இருக்கு இல்லையா, அதுக்கு கர்ம சித்தி என்று பெயர். இந்த சரியையும் கிரியையும் இந்த கர்ம சித்தியில் வந்துடும். அடுத்தது யோக சித்தி. யோக சித்தி என்பது நீங்கள் பார்த்துருப்பீங்க, முனிவர்கள்லாம் அப்படியே ரொம்ப நாள் தவம் பண்ணுறாங்க இல்லையா, கண்ணை மூடி தவம் பண்ணுவாங்க. அவர்கள் யோகிகள். யோகம் செய்து இறைவனை காண முயற்சிப்பவர்கள் யோகிகள். அப்படி ரொம்ப நாட்கள் யோகம் செய்ய 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 அவர்களுக்கு இந்த பஞ்சபூதங்களையும் இயக்கக்கூடிய ஒரு சக்தி அவங்களுக்கு கிடைக்கும். தனது இஷ்டம் போல் பஞ்சபூதங்களை உருவாக்க முடியும் அவங்களால. உங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்ட்டு அவங்கள்ட்ட போகிறீங்களா, உனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு அவங்க தன்னுடைய சித்தியால் சொன்னால் போதும், உங்களுக்கு குழந்தை கிடச்சிரும். இது போன்ற சித்திகளுக்கு யோக சித்தின்னு பெயர். அடுத்ததாக இருக்கக்கூடியது ஞான சித்தி. இந்த ஞான சித்தி என்பது நம்ம எந்த தவம் செய்ய தேவையில்லை, பூஜை பண்ண தேவையில்லை, எதுவுமே செய்ய தேவையில்லை. இந்த ஞானிகள் இருக்கிற இடத்துல இருந்து அனைத்தையும் ஞானத்தால் அறிந்து கொள்வார்கள். மகா ஞானிகள். இந்த ஞானத்தின் மூலம் அடையக்கூடிய சக்தி தான் உயர்ந்த சக்தி, உயர்ந்த சித்தி, அழியாத சித்தி. அதுதான் எல்லாத்தையும் விட உயர்ந்தது. புரியுதுங்களா? இப்போ நாம் கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, 3 சித்தியை பற்றி பார்த்துட்டோம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இனிமேல் தான் உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு கோயிலில் முருகப்பெருமானை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுறீங்க அப்படி என்றால் சிலை ரூபத்தில் அவரை நாம் பிரதிஷ்டை பண்ணுறோம். அங்கே கருங்கல் சிலையோ அல்லது மெட்டல் சிலையோ, சில கோயில்களில் மர சிற்பங்கள் கூட வச்சுருப்பாங்க. அப்போ இந்த கர்ம சித்தி சொல்கிறேன் இல்லையா, இந்த கர்ம காரியங்கள் மூலமாக அந்த கோயில் சிலைக்கு உயிர் கொடுப்பார்கள். கும்பாபிஷேகத்தில் நீங்கள் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? கும்பாபிஷேகத்தில் நாடி சந்தானம்னு ஒன்று செய்வாங்க. தர்ப்ப கயிறை யாகசாலையிலேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற சிலை மேலே ஸ்பர்சம் செய்வார்கள். அதுக்கு ஸ்பர்சாகுதின்னு பேர். ஸ்பர்சாகுதி அப்படின்னு சொல்லி ஒரு ஹோமம் பண்ணுவாங்க. இந்த ஹோமத்தில் ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம்னு 3 தத்துவங்களுக்கு ஹோமம் பண்ணுவாங்க. அதன் மூலம் அந்த சிலைக்கு பஞ்சபூத தன்மையை உண்டு பண்ணுவார்கள். பஞ்சபூதங்கள் அந்த யாகசாலையில் பார்த்தீங்கன்னா பஞ்ச குண்டம் போட்டிருப்பாங்க, யாக குண்டம். அதில் சதுர குண்டம், சதுரங்கிறது பூமி, அர்த்த சந்திர குண்டம், அரை சந்திரன் மாதிரி ஒரு குண்டம் போட்டிருப்பாங்க, அது நீர் தத்துவம். முக்கோண குண்டம், அந்த முக்கோணம்ங்கிறது நெருப்பு தத்துவம். அருகோண குண்டம், அருகோணம்ங்கிறது வாயு தத்துவம். அடுத்தது ஈசானிய மொழியில் பார்த்திங்கன்னா ரவுண்டாக ஒரு குண்டம் போட்டிருப்பாங்க, அது விருத்தம், ஆகாச தத்துவம்னு பேர். அது இப்படி இந்த பஞ்சபூதங்களையும் யாக குண்டங்களாக அமைத்து அதில் ஹோமம் பண்ணி அதன் மூலம் வரக்கூடிய ஆற்றலை
பஞ்சபூத தத்துவங்களை அந்த சிலைக்கு கொடுத்து நம்முடைய தேகம் எப்படி பஞ்சபூதங்களாக இருக்கிறதோ அப்படி அந்த தேகத்தையும் பஞ்சபூதமாக உருவாக்குவார்கள். கருங்கல்கிற ஜடப்பொருள். இப்போ நம்ம மனித தேகம்ங்கிறது உயிருள்ள தேகம். நம்மளுடைய உடலில் 3 உடல் இருக்குது. 1 ஸ்தூல உடல், 2 சூக்ஷ்ம உடல், 3வது காரண உடல். ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம். அப்படி இன்று 3 முக்கிய உடல்கள் நம்மளுக்குள்ளே இருக்குது. நாம் வெளியில் பார்க்கக்கூடிய இந்த உடல், நம்ம கண்ணால் பார்க்குறோம் இல்லையா, ஒருத்தரை பார்த்தோன்னே நீங்கள் கண்ணால் பார்க்குறோம் இல்லையா, அவர்களுடைய ரூபம் பஞ்சபூதங்களால், இந்த உடல் பஞ்சபூதங்களால் அமைக்கப்பட்டது. உடலுக்கு பெயர் ஸ்தூல தேகம் அப்படின்னு பேர். கண்ணுக்கு தெரியாமல் நம்மளுக்குள்ள சூக்ஷ்ம உடல்னு ஒரு உடல் இருக்குது. அந்த உடலில் தான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இது போன்ற கண்ணுக்கு தெரியாத நம்முடைய உள் உறுப்புகள்லாம் இயங்குது. அந்த தேகத்துக்கு பெயர் சூக்ஷ்ம தேகம். 3வதாக இருக்கக்கூடிய தேகம் நம்முடைய காரண தேகம் என்று சொல்லக்கூடிய நம்ம ஆத்மா, மனித ஆத்மா இருக்கு இல்லையா, அதுதான் காரண தேகம். இதற்கு அப்பாற்பட்டவர் காரண காரியமாக இருக்கக்கூடிய கடவுள். இந்த 3 தான் மெயின். இந்த 3 எப்படி நம்மளுடைய உடம்புக்கு இந்த 3 தேகங்கள் இருக்கிறதோ அதை போல கோவிலில் பிரதிஷ்டை செய்யக்கூடிய சிலைக்கு 3 தேகங்கள் உருவாக்குவார்கள். புரியுதா? முதல் தேகம் நாம் கண்ணால் பார்க்குற கருங்கல் சிலை, கோயிலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கக்கூடிய கருங்கல் சிலை. அந்த கருங்கல் சிலைக்கு பஞ்சபூத தத்துவங்களை உருவாக்குவதற்கு தான் இந்த ஹோமம் பண்ணி அதுக்கு அபிஷேகம் பண்ணுறது. அதுக்கு 2வதாக ஒரு உடல் உண்டு. என்ன? சூக்ஷ்ம தேகம். அந்த சூக்ஷ்ம தேகம் என்னங்கிறன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கும் சூக்ஷ்ம தேகம் என்பது வித்யாதேகம் என்று சொல்லப்படும். வித்யாதேகம்னு பேர். வித்யா என்றால் மந்திரம், மந்திரங்களால் உருவாக்கக்கூடிய ஒரு உடல். அம் நம சிரசி, ஆம் நம முகவிருத்தே, இம் நம லலாடே, ஈம் நம தட்சணேத்ரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மந்திரங்கள் சொல்லி அ ஆ இ இ உ உ இப்படி எழுத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, காங்காச்சா, இப்படி என்னென்ன எழுத்துக்கள் இருக்கோ இந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒரு மந்திரங்கள். இந்த ஒவ்வொரு எழுத்துக்களையும் அந்த சிலையில் ஒரு தர்பை, முஷ்டின்னு சொல்லுவாங்க, தர்பையெல்லாம் கட்டாக வச்சுருப்பாங்க. சிவாச்சாரியார் பார்த்திங்கன்னா கட்டாக வச்சுட்டு அதை கொண்டு போய் சிலையில் வச்சு இப்படி நியாசம் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நியாசம்னா அந்த தொட்டு அந்தந்த மந்திரத்தை அந்தந்த இடத்தில் வைப்பார்கள். இதில் நிறைய நியாசங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அதனுடைய கலா நியாசம் இருக்கிறது. முருகனுக்குன்னா முருகப்பெருமானுடைய கலைகளை நியாசம் செய்தல், அவருடைய கலா மந்திரங்களை வச்சு நியாசம் பண்ணுவாங்க. அப்படி நியாசம் பண்ணி இந்த முருகப்பெருமானுக்கு ஒரு மந்திர தேகத்தை உருவாக்குவார்கள். அந்த மந்திர தேகத்துக்கு பேர் வித்யாதேகம் அப்படின்னு பெயர். புரியுதா? முதல் தேகம் நீங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சிலை. 2வது தேகம் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் அந்த சிலைக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய மந்திர தேகம். 3வதாக இருக்கக்கூடிய தேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதற்கு காரண தேகமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான், முருக பரம்பொருள். அவர் பரம்பொருள், எங்கும் நிறைந்தவர். அவரை கட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவரை கட்ட முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க. பரம்பொருள் எங்கும் நிறைந்தவர், அவரை கட்ட முடியுமா? எங்கும் நிறைந்த பிரம்மம் அது எல்லா இடத்துலையும் இருக்குது. உனக்குள்ளேயும் இருக்குது, எனக்குள்ளேயும் இருக்குது. பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே அப்படின்னு தாயுமான சுவாமிகள் சொல்கிறார் இல்லையா இறைவனை. பார்க்குற இடத்துலலாம் நீக்கமறை நிறைந்திருக்கு. வள்ளலார் எள்ளுக்குள் எண்ணெய் போல் எங்கும் நிறைந்திரே வாரீர்னு சொல்கிறார். எள்ளுக்குள்ளே எப்படி எண்ணெய் ஒளிஞ்சிருக்கோ அதுபோல் இறைவன் எல்லா பொருள்களுக்குள்ளேயும் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இறைவன் நிறைஞ்சிருக்கார். இதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம்? பரம்பொருள். அவர் பரம்பொருள். முருகப்பெருமான் பரம்பொருளாக இருக்கும்போது சகல லோகத்திலும் சகல உயிர்களிலும் சகல இடங்களிலும் நிறைந்திருக்கிறார். ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி அவரை ஒரு சிலையாக உருவகப்படுத்தும் பொழுது அந்த சிலைக்கு தனியாக உயிரூட்டப்படுகிறது.
தனியாக உடல் கொடுக்கப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு கோவிலிலும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வெவ்வேறானவர். புரியுதா? எல்லா முருகனும் ஒன்று தான், ஆனால் இல்லை. சிவபெருமானத்தில் சேக்கிழார் அழகாக சொல்கிற மாதிரி ஏகன் அநேகன். அவன் ஒருத்தன்தான், ஆனால் அவன் பல வடிவத்தில் இருக்கிறான். அதுபோல் தான் முருகப்பெருமான் ஒருத்தர் தான், ஆனால் அவர் பல வடிவத்தில் இருக்கிறார். திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருத்தணி, சாமிமலை, முருகனுக்கு அறுபடை வீடுகள் இருக்குது. பல இடங்களில் முருகப்பெருமான் இருக்கார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக அவருக்கு பூஜை கொடுக்குறோம். இப்போ திருச்செந்தூரில் முருகன் இருக்கார், அவருக்கு காலை பூஜை அங்கே நடக்குது. காலையில் அவருக்கு நைவேத்தியம் பண்ணிடுறான். அப்போ காலையில் திருச்செந்தூரில் முருகன் சாப்பிட்டார், அதனால் முருகன் அடுத்தது இங்கே சாப்பிட வேணாம் அப்படின்ட்டு திருத்தணியில் பூஜை பண்ணாமல் விட்டுருவாளா அப்படின்னா கிடையாது. அங்கேயும் தனியாக காலை பூஜை நடக்கும். மதியானம் இங்கே பூஜை நடக்கிறது, மதிய பூஜை நடக்கிறது, உச்சிக்காலம் திருச்செந்தூரில் நடக்குது. திருச்செந்தூரில் முருகன் சாப்பிட்டார், அதனால் நாம் சாப்பாடு போட வேணாம் அப்படின்னு மற்ற கோயில்களில் பூஜையை நிப்பாட்டி வச்சுருவாளா? நிப்பாட்ட மாட்டான். அப்போ முருகன்கிறவர் ஒருத்தர் தானே, அவருக்கு ஒரு இடத்துல பூஜை நடந்தால் போதும் இல்லையா? ஏன் எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏன் செய்கிறாங்க அப்படின்னா இதுதான் காரணம். ஒவ்வொரு இடத்துலையும் அவருக்கு தனி உயிர் உண்டு, தனி தேகம் உண்டு, தனித்தனியாக இருக்கிறார். ஆனால் அவர் ஏக பரம்பொருள். இங்கே பல்வேறு இடங்களில் அவர் விரிந்து இருக்கிறார். புரியுதா? அப்போ முருகப்பெருமான் பரம்பொருளாக இருக்கும்பொழுது அவரை கட்ட முடியாது. சாதாரண இந்த மூர்த்தத்தில் பிரதிஷ்டை செய்துள்ள மனிதர்களால் ஜீவநியாசம், கலாநியாசம் முதலிய மந்திர நியாசங்கள் செய்து உருவாக்கப்பட்ட அந்த முருகன் இருக்கார் இல்லையா, அவரை அதே மந்திரங்களை கொண்டு அவரை கட்ட முடியும், செயல்படாமல் தடுக்க முடியும். உடனே முருகனை கட்ட முடியும்னு உடனே கொதித்து எழுந்து எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் உண்மை இதுதான், முருகனை கட்ட முடியும். ஆனால் முருக பரம்பொருளை கட்ட முடியாது. முருகனாக உருவகப்படுத்தப்பட்டுள்ள சிலைகளை அதனுடைய தெய்வத்தன்மை வழங்காமல் கட்ட முடியும். புரியுதா? இதுபோல் எல்லா சுவாமிகளுக்கும் இது பொருந்தும், எல்லா தெய்வங்களுக்கும் இந்த முறை பொருந்தும். எல்லா தெய்வங்களையும் இந்த 3 கண்ணோட்டத்தில் பார்க்கணும். யோகத்திலிருந்து ஒரு கண்ணோட்டம், ஞானத்திலிருந்து ஒரு கண்ணோட்டம், கர்மத்திலிருந்து ஒரு கண்ணோட்டம். இந்த ஆன்மீகத்தில் முதல் படியாக இருக்கக்கூடியது சரியா கிரியா. இந்த கர்மம், இந்த கர்மங்களிலிருந்து நீங்கள் சுவாமியை பார்க்கும்பொழுது சுவாமிக்கு கை கால் உண்டு, கண்ணு காது மூக்கு உண்டு, அவர் சாப்பிட்றார், மனுஷன் போல் இருக்கார், அவர் சாப்பிட்றார், தூங்குறார், எல்லா பாவனைகளும் நாம் செய்து வழிபடுகிறோம். ஆனால் யோகத்தில் அப்படி அல்ல. யோகத்தில் இந்த இறைவனுடைய தன்மையை உணர்ந்து தனக்குள்ளே அவர் எப்படி இருக்கிறார், எங்கே இருக்கிறார் என்பதை அறிந்து யோகம் செய்வார்கள். ஞானிகள் அதுபோல தான். ஞானிகள் இவர்கள் ஞானத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து பார்க்கும்பொழுது இவர்கள் செய்கிறதெல்லாம் வேடிக்கையாக இருக்கும். ஐயோ அறியாமல் இருக்கிறார்களே. சிவவாக்கியர் சொல்கிறார், நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவையை அறியுமோ. நட்டகல் எப்படி பேசும்? நாதன் உனக்குள்ளேயே இருக்கிறார், இறைவன் உனக்குள்ளே இருக்கிறார். உயிரற்ற சட்டி பானையில் சமைக்கிறோம். இந்த சட்டி பானையில் சமைக்கக்கூடிய அந்த உணவினுடைய சுவையை அந்த சட்டி பானை அறியுமா? அறியாது, அது ஜடப்பொருள். அதுபோல் நம்மளுடைய தேகம் என்பது உயிர் பொருள். உனக்குள்ளே இருந்துதான் இறைவன் பேசுகிறார் அப்படின்னு சிவவாக்கியர் சொல்கிறார். அப்போ அவர் ஞான நிலையிலிருந்து அதை சொல்கிறார். ஞானத்திலிருந்து பார்க்கும்போது அது சரி. சாதாரண மக்களுக்கு அது புரியாது. சாதாரண மக்களுக்கு ஒரு சிலையை காட்டி இதுதான் சாமி கும்பிடுப்பா அப்படின்னு சொன்னால் தான் பாமரர்களுக்கு புரியும். அவங்கள்ட்ட போய் மெய் ஞான நிலையை எடுத்து கூற முடியாது. எடுத்து சொன்னாலும் புரியாது. இருக்கிற பக்தியும் அவங்களுக்கு போயிடும். அதனால்
இறைவனே நமக்கு குருவாக இருந்து படிப்படியாக நம்மளை அழைச்சிட்டு போவார். நீங்கள் ஒரு தெய்வ பக்தியில் இருந்தீங்கன்னா குருவை நாடி அவரை நீங்கள் குருவாக நேசித்து உண்மை தன்மை எனக்கு விளக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணினீங்கன்னா உங்களுடைய மன உருக்கத்திற்காக அவர் உங்களுக்கு குருவாக இருந்து உங்களை வழிநடத்துவார். உங்களை கர்மத்திலிருந்து யோக நிலைக்கு அழைத்து செல்வார். யோக நிலையிலிருந்து ஞான நிலைக்கு கொண்டு செல்வார். ஞானம்தான் உயரிய நிலை. புரியுதுங்களா? இப்போ கர்மத்திலிருந்து நாம் பார்க்கும்பொழுது கோயிலில் இருக்கிற சிலை முருகப்பெருமான். யோகிகள் அவர்களுக்கு எது முருகன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உடலிலே இந்த மார்பிலே வலது பக்கம் மார்பில் ஒரு 5 தலையுடைய நாடி இருக்கும். அந்த 5 தலையுடைய நாடிக்கு விநாயக பெருமான் என்று பெயர். அதுபோல் இடது பக்கம், இந்த இடது பக்க மார்பிலே 6 தலையுடைய நாடி ஒன்று இருக்கும். அந்த நாடிக்கு முருகப்பெருமான் என்று பெயர். இதுதான் யோகத்தில். அதுபோல் முருகப்பெருமான் 6 தாமரை மலர்களில் 6 நெருப்பிலிருந்து உருவானார். அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தாமரைன்னா பத்மம்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. பத்மம் நம்மளுடைய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்னேயம், சகசிராரம் என்று சொல்லக்கூடிய இந்த 7 சக்கரங்களில் இந்த 6 சக்கரங்கள் தான் மெயின். 7வது உச்சந்தலையில் இருக்கிறது. இந்த 6 சக்கரங்கள், 6 சக்கரங்களிலும் தாமரை இதழ்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். இத்தனை இதழ்கள். மூலாதாரம் 4 இதழ், இந்த ஆக்னேயனா 2 இதழ். இதெல்லாம் நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. யூடியூப்பில் நிறையா இருக்குது, பார்த்து தெரிஞ்சுங்க. அப்போ இந்த 6 சக்கரங்களுமே ஒரு தாமரை பூக்கள். இந்த 6 சக்கரத்திலுமே சிவபெருமானுடைய ஞான கனல், நெற்றிக்கண்கிறது ஞானம். அந்த ஞானம் என்ற நெருப்பு பட்டு இந்த 6 சக்கரங்களிலும் முருகன் அவதரித்தார். புரியுதுங்களா? அப்போ இந்த 6 சக்கரத்தையும் யோகத்தினால் எழுப்புவது முருகனுடைய தன்மை. வடலூர் ராமலிங்க சுவாமிகள் இந்த சண்முகர் கும்மியில் வாசி நடத்தி தருவாண்டி, ஒரு வாசியில் இங்கு வருவாண்டி, ஆசியில் கருணை உருவாண்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வாசி நடத்தி தருவாண்டி இதெல்லாம் இப்போ யோகத்தில் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, வாசி என்ன? வாசியில் சூரியகலை, சந்திரகலை இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய வலது சுவாசம் சூரியகலை, இடது சுவாசம் சந்திரகலை. இதுக்கு நடுநாடி ஒன்று இருக்குது, சுஷும்னான்னு பேர். சுழிமுனை அப்படின்னு சொல்லக்கூடிய சுஷும்னா. இப்போ சோமாஸ்கந்த மூர்த்தம் நீங்கள் கோயிலில் போய் பார்த்துருப்பீங்க. சிவன் கோயிலெலாம் போனீங்கன்னா அங்கே சோமாஸ்கந்தர் இருப்பார். திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் தியாகராஜர்னு இருப்பார். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் கபாலீஸ்வரன் இருப்பார். அவங்களாம் சோமாஸ்கந்த மூர்த்தம் அப்படின்னு பேர். சோமேஸ்வரர் சொல்லக்கூடிய சிவபெருமான், உமாதேவி ஒரு பக்கம், நடுவில் குழந்தையா முருகப்பெருமான் இருப்பார். அதில் அந்த சிவபெருமானுங்கிறவர் சூரியகலை, உமாதேவியார் சந்திரகலை. சுஷும்னா என்று சொல்லக்கூடிய நடுநாடி ஞானக்கணலாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். இந்த 3 பேரையும் காட்டுறது தான் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தம். அப்போ யோகிகள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்குள்ளேயே இந்த சூரியகலை, சந்திரகலை, நடுநாடியை கண்டு வணங்கி கொள்வார்கள். அவங்க போய் கோயிலில் இருக்கிற சோமாஸ்கந்தத்தை போய் கும்பிட மாட்டார்கள். அப்படி கும்பிடுவர்களை பார்த்தால் இவர்களுக்கு ஒரு அறிவிலி போல் நினைப்பார்கள். அறிவில்லாதவர்கள் சாமி கும்பிட்றானுங்க, அறிவில்லாதவர்கள் ஊர்வலம் தூக்கிட்டு போகிறானுவோ, தேரில் வச்சு தூக்கிட்டு போகிறானுவோ அப்படின்ட்டு இவர்களுடைய கண்ணோட்டம் இருக்கும். பட்டினத்தார் சொல்கிறார், ஆரூரார் இங்கிருக்க ஊரூராய் தேர் திருவிழா என்று அழைக்கின்றார்கள்னு பட்டினத்தார் சொல்கிறார் இல்லையா? ஆரூரார் நமக்குள்ளே இருக்கிறார், அதை அறியாமல் ஊர் ஊராக தேர் திருவிழான்னு அலைகிறாங்க அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் சொல்கிறார். அப்போ ஞானிகளும் யோகிகளும் தனக்குள்ளே இறைவனை கண்டு மகிழ்வார்கள். அவர்களுடைய பார்வை வேறு, சாதாரண பாமரர்களுடைய பார்வை வேறு. இப்போ முருகப்பெருமான் யோகத்தில் இப்படியாக வழிபடப்படுகிறார். ஞானிகள்
முருகனை ஞானமாகவே வழிபடுகிறார்கள். வடலூர் வள்ளலார் அவரை ஞானத்தின் வடிவமாக பார்க்கிறார். சைவந்தழைக்க தழைத்தாண்டி ஞான சம்பந்தன் பெயர் கொண்டு அழைத்தாண்டி பொய்வந்த உள்ளத்தில் போகாண்டி அப்படின்னு பாடுறார். அதனால் பொய் எந்த உள்ளத்தில் இருக்கிறதோ அந்த உள்ளத்திற்கு இறைவன் வரமாட்டார். நீங்கள் கும்பிட்ற எந்த சாமியாக இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தில் மிக முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னென்னா பொய்யை விட்டு விட வேண்டும். பொய் இருக்கிற உள்ளத்துக்குள்ளே கண்டிப்பாக எந்த தெய்வமும் வராது. இன்னொரு இடத்துல பாடும் பொழுது காமப்பயலை தடுப்பாரோ கடப்ப மலர்த்தால் கொடுப்பாரோ அப்படிங்கிறார். காமப்பயல் என்றால், காமம் என்றால் உலகத்தில் உள்ள எல்லா ஆசைகளையும் குறிக்கும். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, எந்த ஆசையாக இருந்தாலும் அனைத்து வித ஆசைகளும் காமம் என்று பெயர். அதுதான் காமப்பயலை தடுப்பாரோ கடப்ப மலர்த்தால் கொடுப்பாரோங்கிறார். முருகப்பெருமான் அவருடைய திருவடியை நாம் அடையணும்னா ஆசைகளையெல்லாம் விட்டவன் மட்டும்தான் முருகப்பெருமானுடைய திருவடியை போய் அடைய முடியும். அதைத்தான் சொல்கிறார். துறவர் வணங்கும் புகழாண்டி அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். துறவர் வணங்கும் புகழாண்டி, துறவர்கள் அனைத்தையும் துறந்தவர்கள் வணங்கக்கூடிய முருகன். அதாவது பழனியில் ஆண்டி முருகனாக இருக்கார். அனைத்தையும் துறந்து ஞானத்தை மக்களுக்கு உணர்த்துவதற்காக ஞான குருவாக, ஞான ஸ்கந்தனாக இருக்கிறார். ஞானம்தான் முருகன். சரி, அவரை வழிபட்டால் நமக்கு செல்வங்கள் கிடைக்காதா? ஞானம் மட்டும்தான் கிடைக்குமானா செல்வமும் கிடைக்கும். வள்ளல் பெருமான் கந்தக்கோட்டத்தில் உள்ள முருகப்பெருமான் மீது 31 பாடல்கள் தெய்வமணி மாலை என்று பாடியிருக்கிறார். அதில் 28வது பாடல் பார்த்திங்கன்னா, நீருண்டு பொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலனுண்டு பலனும் உண்டு, நிதி உண்டு துதியுண்டு மதியுண்டு கதி கொண்ட நெறியுண்டு நிலையும் உண்டு, ஊருண்டு பேருண்டு மணியுண்டு பணியுண்டு உடையுண்டு கொடையும் உண்டு, உண்டுண்டு மகிழவே உணவுண்டு சாந்தமுறும் உளமுண்டு வளமும் உண்டு, தேருண்டு கரியுண்டு பரியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு, தேனுண்ட வண்டுரு கடம்பனியும் நின்பத தியானமுண்டாயில் அரசே, தாருண்ட சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே, தன்முக துய்யமணி உன்முக சைவமணி ஷண்முக தெய்வமணியே அப்படின்னு பாடுறார். உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களையும் இதில் பாடுறார். உண்டு உண்டு உண்டுன்னு சொல்லி, தேர் உண்டு, கரி உண்டு, யானை, கரின்னா யானை, பரின்னா குதிரை, யானை குதிரை இது மாதிரிலாம் உண்டு, ராஜ வாழ்க்கை உண்டு. யாருக்கு? தேனை உண்ணுகின்ற வண்டுகள் நிறைந்த கடம்ப மலர், கடம்ப புஷ்பம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பழனி மலையில் கூட இருக்கும் கடம்ப புஷ்பம், உருண்டையாக இருக்கும். அப்போ அதில் தேன் இருக்குது. அந்த தேனை குடிக்கக்கூடிய வண்டுகள் இருக்குது. ஃப்ரெஷ்ஷான மலர், அந்த ஃப்ரெஷ்ஷான மலரை பாதத்தில் அணிந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவடியை தியானம் செய்தாலே இது எல்லாம் கிடைக்குங்கிறார். ஆனால் அவருடைய திருவடி எதுங்கிறது தான் தெரியாத ஒரு ரகசியம். அது மட்டும் ஞானிகளுக்கு தான் தெரியும், அது எல்லாருக்கும் தெரியாது. அதனால் அனைத்தையும் தரக்கூடியவர் முருகப்பெருமான். அருணகிரிநாதருடைய வாழ்க்கையில் முருகப்பெருமான் பல்வேறு திருவிளையாடல்கள் நிகழ்த்தியிருக்கிறார். அருணகிரிநாதர் மிகுந்த பெண்ணாசை உடையவராக இருக்கிறார். தீராத நோய்வாய்ப்பட்டு தற்கொலை செய்வதற்காக திருவண்ணாமலை கோபுரத்தின் மீது ஏறி மேலிருந்து கீழே விழுகிறார். அப்பொழுது அவரை ஒருவர் தாங்கி பிடித்து அவருக்கு ஞான உபதேசம், சும்மா இரு என்று சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறார். முருகப்பெருமானே அவருக்கு குருவாக வந்து உபதேசம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அதுபோல் இவர் சும்மா இருந்து தவம் செய்து நோய்களெல்லாம் நீங்க பெற்று பிறகு முருகனுடைய தரிசனம் பெற்று முருகப்பெருமானே வந்து அவருடைய நாவிலே வேலாயுதத்தால் பிரணவத்தை எழுதினார் என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. அப்படி முருகப்பெருமான் அருளை பெற்றவுடன் அவர் கவி பாடும் ஆற்றலை பெற்றார்.
முருகப்பெருமானை அடி எடுத்து கொடுக்கிறார். முத்து என்று தொடங்கி பாடு அப்படின்னு பாடுறார். கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு முன்னாடி கந்தபுராணத்தை ஏற்றும் பொழுது திகட சக்கரன்னு அடி எடுத்து கொடுத்தார் இல்லையா, அதுபோல் அருணகிரிநாதருக்கும் முத்து என்று தொடங்கி பாடு அப்படின்னு அடி எடுத்து கொடுக்குறார். உடனே அருணகிரிநாதர் முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரைசத்தி சரவண முத்தி குரு வித்து குருபர எனவோதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவருள் 33 தமரரும் அடிவேன 10 தலை தத்த கணைதோடு ஒட்டை கிரிமத்தை பொறுதுரு பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாட பத்தற்கரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத் தகுபொருள் பட்சத்தோடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவிதிக்கொள் குடந்திக்க கழுதோடு கழுதாட திக்குப்பரி அட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவரிக்கு திரிகடக என போதும் கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்திப்புதை புக்கு பிடி என முதுக்கூகை கொட்புற்ற நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவள பெருமாளே அப்படின்னு பாடுறார். ரொம்ப அற்புதமான பாடல். திருப்புகழில் அதிக கவி நயம் இதில் அதிகமாக இருக்கும். பாடல்கள் திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் பாடும்பொழுதே நம்மளுக்கு முருக பக்தியை அதிகமாக உண்டு பண்ணும். அந்த அளவுக்கு ஞானம் நிறைந்தவை அருணகிரிநாதருடைய பாடல்கள். அருணகிரிநாதர் ஒரு முறை அந்த நாட்டு மன்னன் பிரபுடதேவன் என்கின்ற அந்த மன்னனுக்காக காட்சி கொடுக்க வேண்டும் என்று அழைக்கும் பொழுது முருகப்பெருமான் ஒரு தூணிலிருந்து நரசிம்மர் எப்படி வந்தாரோ அதுபோல் இவரும் தூணிலிருந்து மயில் வாகனத்தில் காட்சி கொடுத்திருக்கிறார். இந்த வரலாற்றிலே முருகப்பெருமானை வரவிடாமல் அருணகிரிநாதருக்கு எதிரியாக இருந்த ஒரு மந்திரவாதி அம்பாளை உபாசனை செய்து உன் பிள்ளை முருகனை அனுப்பக்கூடாது என்று கேட்டதாகவும் ஒரு சில வரலாறுகள் கூறுகிறது. அதன்படி தேவியானவள் முருகனை சீக்கிரம் வரவிடாமல் அருணகிரிநாதரை கலங்க செய்ததாகவும், பிறகு அருணகிரிநாதர் அந்த அம்பாளை நோக்கியே பாடல் பாடி மகிழ்வித்து பிறகு முருகன் விடுபட்டு வந்து காட்சி கொடுத்ததாகவும் சொல்வார்கள். இந்த வரலாற்றின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, முருகனை அவருடைய தாய் கட்டுப்படுத்தி இருக்கிறார். புரியுதா? அப்போ ஒரு அம்பாள் உபாசனை செய்யக்கூடிய ஒருவரால் அம்பாளுடைய குழந்தை முருகனை கட்டுப்படுத்த முடியும். புரியுதுங்களா? இதுபோல் பல விஷயங்கள் இருக்குது. எந்த ஒரு தெய்வத்தையும் கட்டுப்படுத்த முடியாத தெய்வம் ஒன்று இருக்கும், அதுக்கு தலைமை தெய்வம் ஒன்று இருக்கும். அந்த தலைமை தெய்வத்தை வைத்து இந்த தெய்வத்தை கட்டுப்படுத்தி விடலாம். இப்படிதான் உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களையும் கட்டுப்படுத்த முடியும். கருப்புசாமியை கட்டி போட முடியாது, ஆனால் சாஸ்தா உபாசகர் நினச்சா கருப்புசாமியை கட்டுப்படுத்த முடியும். போய் உதவி செய்யாமல் தடுத்து நிப்பாட்ட முடியும். இதுபோல தான் நீங்கள் எந்த தெய்வத்தை கட்ட முடியலைனாலும் பரவாயில்ல, அதுக்கு தலைமை தெய்வத்தை வைத்து அந்த தெய்வத்துக்கு தடை போட முடியும். உலகத்தில் எந்த தெய்வத்தையும் கட்ட முடியாது என்று எதுவும் கிடையாது. ஏதேனும் ஒரு வகையில் மாந்திரிகர்கள் கட்டுவார்கள். உங்களுடைய குலதெய்வத்தை கட்ட முடியாவிட்டால் உங்களுக்கு கட்டு போட்டு விடுவார்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, அருள்வாக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம், கட்டு போட்டுட்டாங்க எதிரி, இப்போ அந்த சாமி வந்து பேச மாட்டேங்குது, அருள்வாக்கு சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்காக நான் தனியாக இந்த வீடியோ போடுறேன். ஒரு கோயிலுக்கு நிறைய ஜனங்கள் வர்றாங்கன்னா அந்த ஜனங்களுடைய எண்ண அலைகள் மன ஒருநிலைப்பட்டு ஒரு இடத்துல குவியும் பொழுது அந்த இடத்துல தெய்வ அருள் அதிகமாக வெளிப்படும். திருச்செந்தூர் முருகப்பெருமான் இருக்கார் அப்படின்னா பல லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே வழிபாடு செய்ய வருகிறார்கள். அப்போ அந்த இடத்துல இறைவனுடைய அருள் வழங்கும் தன்மை அதிகமாக வெளிப்படும். அந்த இடத்தில் போய் ஒருவரால் மந்திரக்கட்டு போடுவது இயலாது, போட முடியாது. அது அங்கே பாதுகாப்பாக இருக்கும், எந்நேரமும் ஆட்கள் இருப்பாங்க. அங்கே போய் ஒருத்தன் உட்காந்து மந்திரம் ஜபிச்சு அதை கட்டு போடுறதுங்கிறது இயலாத காரியம். அதே சாதாரணமாக ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா அந்த கோயிலில் இருக்கிற முருகப்பெருமானை மந்திர அலைகளால் கட்டுப்படுத்த முடியும்.
ஏன் அப்படின்னா இப்போ நாம் என்ன பண்ணுறோம், திருச்செந்தூர் தேடி போகிறோம், திருத்தணிக்கு போகிறோம், திருப்பரங்குன்றம், பழனி போகிறோம், சாமிமலை போகிறோம், எல்லா கோயிலுக்கும் போகிறோம். உள்ளூரில் இருக்கக்கூடிய கோயில்கள், ஒவ்வொரு கோயில்களையும் முருகப்பெருமான் இருக்கார் இல்லையா, அவரை ஏன் நம்ம மதிக்கிறதில்ல? திருச்செந்தூரில் கொடுக்குற மரியாதை ஏன் இவருக்கு கொடுக்கறதில்ல அப்படின்னா, நம்முடைய மனபாவம் முருகன் திருச்செந்தூரில் தான் இருக்கிறதாகவும் இங்கே உள்ளூர் கோயிலில் அவர் இல்லை அப்படின்னு நம்மளுடைய மனபாவத்தினால் அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு தெய்வ சக்தி அதிகம் கிடைப்பதில்லை. நீங்கள் உள்ளூரில் இருக்கிற கோயில்லையே மனம் ஒருநிலைப்பட்டு எல்லோரும் ஒன்று சேர்ந்து வழிபட்டீர்களானால் அந்த இடத்திலும் இறைவனுடைய அருள் அதிகமாக வெளிப்பட்டு திருச்செந்தூரில் இருக்கிற அதே சக்தி அங்கேயும் இருக்கும். அப்பொழுது அந்த தெய்வத்தை யாராலும் கட்ட முடியாது. புரியுதா? இப்போ எல்லோரும் தெரிஞ்சிருப்பீங்க. இதே போலத்தான் நரசிம்மரையும் அவருடைய ரூபமும் அப்படி தான். நரசிம்மர் என்பவர் பரம்பொருள். அவருடைய வரலாற்றை கேட்டிருப்பீங்க. பிரகலாதன் என்பவன் ஹிரண்யகசிபுவோட மகன். ஹிரண்யகசிபுங்கிற அரக்கன் தன்னுடைய மகன் பிரகலாதனுக்கு நாராயண பக்தி போகணுங்கிறதுக்காண்டி எவ்வளவோ தண்டனைகள் கொடுக்குறான். ஆனால் அது போக மாட்டேங்குது. அந்த நாராயணர் மேலே அவருக்கு பக்தி பெருகிக்கிட்டே போகுது. கடைசியில் தன்னுடைய பிள்ளையை கொல்ல சொல்கிறான். அந்த முயற்சிகளும் தோற்று போகுது. அந்த பிள்ளையை கொல்ல முடியவில்லை. அப்பொழுது நரசிம்மர் எங்கே இருக்கிறார், நாராயணர் எங்கே இருக்கிறார் என்று கேட்கின்ற போது அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று சொல்ல, இந்த தூணில் இருப்பாரா என்று ஒரு தூணை தாக்குகிறான். அப்பொழுது அந்த தூணிலிருந்து உடைத்து கொண்டு நரசிம்மர் வெளிப்படுகிறார். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம்யகம். மரணத்திற்கே மரணமாக, உக்ரமூர்த்தியாக, நரசிம்மமாக, நரம்னா மனிதன், சிம்மன் மனிதனாகவும் சிம்ம தலையாகவும் வஜ்ர நகங்களோடு கூரிய நகங்களோடு அந்த ஹிரண்யகசிபு கொல்றதுக்கு வரார். அவன் அப்படிப்பட்ட வரம் வாங்கியிருக்கான். ஆயுதத்தால் கொல்லப்படக்கூடாது. அதனால தான் நகத்தால் அவனை கிழிச்சு கொன்றார். உள்ளேயும் சாகக்கூடாது, வெளியும் சாகக்கூடாது. அதனால தான் வாசப்படியில் வச்சு கொன்றார். இரவும் இருக்கக்கூடாது, பகல்லையும் இருக்கக்கூடாது. அதனால தான் மாலை அந்தி சாயும் நேரத்தில் அவனை அழித்தார். வைஷ்ணவத்திலே மிக உக்ரமான மூர்த்தி யார்? இந்த நரசிம்ம மூர்த்தி. அந்த நரசிம்மரை கட்ட முடியுமான்னா எப்படி கட்ட முடியும்? நரசிம்மரை பானையில் அடை அப்படின்னு சொன்னால் எப்படி அடைப்பது? அவர் பரம்பொருள். பரம்பொருள் எள்ளுக்குள் எண்ணெய் போல் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடியவர். நீ எந்த பொருளை அடைக்கணும்னு நினைக்கிறியோ அந்த பொருளையும் அவர் தான் இருக்கார். அவரை எப்படி ஒரு பொருள் அடைக்க முடியும்? அவர் பரம்பொருளாக இருக்கும் பொழுது அவரை அடைக்க முடியாது. ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு ஷிலா ரூபத்திலே நரசிம்மத்தை பிரதிஷ்டை செய்திருக்கும் பொழுது மந்திர நியாசங்களால், ஜீவ நியாசங்களால் அந்த சிலை உயிரூட்டப்பட்டிருக்கும் பொழுது மந்திரங்கள் செய்து அந்த சிலைக்கு கட்டு போட முடியும். அதேபோல் நரசிம்ம பிரயோகத்திற்கு எதிர் பிரயோகங்கள் உண்டு. நரசிம்ம மந்திரத்துக்கு எதிர் மந்திரங்கள் உண்டு. அந்த மந்திரத்தை வைத்து நரசிம்ம மந்திரத்தை எதிர்க்க முடியும். அதுதான் நான் ஹெட்டிங்கில் போட்டிருக்கேன். நரசிம்மரையே கட்டி போட்ட நம்பூதிரி பரம்பரைன்னு போட்டிருக்கேன் இல்லையா? அது எங்கள் தாத்தாவோட தாத்தா காலத்தில் அது நடந்துருக்கு. எங்கள் தாத்தாவோட தாத்தா இருந்த நாட்டு மன்னர் அவருடைய எதிரி நாட்டு மேலே மோதி பார்த்துட்டு ஜெயிக்க முடியல. அப்போ அவனை ஜெயிக்கணும், நீ தான் அதுக்கு மந்திரம் பண்ணி ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ எங்களோட தாத்தாவோட தாத்தா பிரசன்னம் பார்த்து அதுக்கு காரணம், அவனை ஜெயிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்பொழுது, அவன் நரசிம்ம உபாசனை செய்திருக்கிறான். நரசிம்மருக்கு கோயில் கட்டி ஸ்தாபிதம் பண்ணி வழிபட்டு கொண்டிருக்கிறான். அதனால் அவனை ஜெயிக்க முடியல அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் அதுக்கு எதிர்பிரயோகம் என்ன பண்ணுறது, அந்த நரசிம்மரை எப்படி எதிர்ப்பது என்று ஆராய்ந்து பார்த்து அதுக்கு எதிராக ஒரு மந்திரத்தை கண்டுபிடித்தார். அந்த சாதனையை செய்து அவர் அந்த நரசிம்ம மூர்த்தியை கட்டி
அந்த மன்னனை தோற்கடித்தார். அது எப்படி முடியும் அப்படின்னா, நரசிம்ம மந்திரத்திற்கு எதிரான ஒரு மந்திரம் சரபராஜ மந்திரம் அப்படின்ற இருக்கிறது. சரபேஸ்வரர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த சரபேஸ்வரரை வைத்து நரசிம்மரை கட்டுப்படுத்த முடியும். அதுதான் புராணங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். நரசிம்மர் அவதாரம் எடுக்கும்போது அவருடைய உக்கரத்தை யாரும் தணிக்க முடியவில்லை. அப்போது சிவபெருமானிடம் முறையிட்ட போது சிவபெருமான் உக்ர சரபய மூர்த்தியாக அவதரிக்கிறார். அவருடைய 2 இறக்கைகளிலே மிக உயர்ந்த சக்திகளாகிய அதர்வன பத்ரகாளி என்று சொல்லக்கூடிய பிரத்யங்கரா ஒரு இறக்கையாகவும் சூலினி துர்கா ஒரு இறக்கையாகவும் மாறி அந்த 2 இறகுகளையும் வீசிக்கொண்டு சரபேஸ்வர மூர்த்தி பறந்து வந்து நரசிம்மத்தை அடக்கினார் என்று புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே திருபுவனம் என்ற ஊரில், இங்கே தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருபுவனம் என்று சொல்லக்கூடிய ஊரில் கம்பகரேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவன் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் சரபேஸ்வர மூர்த்திக்கு தனி சந்நிதி இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த சரபேஸ்வர மூர்த்தியோட ரூபம் ஒரு நரசிம்மத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த நரசிம்மர் தலைகீழே 8 கைகளோடு தொங்கிக்கிட்டு இப்படி கும்பிட்ட மாதிரி இருப்பார். என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கும்பிட்ட மாதிரி பணிவாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல நரசிம்மர் தோற்று விடுகிறார் சரபேஸ்வரரிடம். நரசிம்மர் வைணவத்திலே மிக உயர்ந்த சக்தியாக இருக்கக்கூடியவர். அவரை அடக்குவதற்கு சரப பிரயோகத்தை வைத்து அவரை அடக்க முடியும். அந்த சரப பிரயோகத்தை எங்களுடைய தாத்தா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அது எங்களுடைய குடும்ப கிரந்தத்திலே சரபராஜ சூத்திர கல்பம் அப்படிங்கிற ஒரு நூல் இருந்துச்சு. அது குடும்ப கிரந்தங்கள்ங்கிறது எங்களுடைய குடும்பங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அது வேறு யாரும் கொடுக்க மாட்டோம். பரம்பரையாக பிள்ளைக்கு பேரனுக்கு இப்படி தான் கொடுப்பாங்க அந்த நூல்கள்லாம். அதிலே சரப மந்திர பிரயோகம் எனக்கு சொல்லி கொடுத்தார்கள். அதை நான் ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆரம்பத்தில். 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சரப மந்திரத்தை வைத்து பல பில்லி சூனியங்களை எல்லாம் முறியடிச்சிருக்கேன் நான். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் சரபேஸ்வரர். என்னுடைய குருநாதர் எனக்கு பஞ்சமுக ஹனுமான் மந்திரத்தை உபதேசிக்கும் பொழுது, பஞ்சமுக ஹனுமானுடைய ஒரு முகம், தெற்கு நோக்கிய முகம் வந்து நரசிம்ம முகம். அப்போ அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய சரப மந்திரத்தை நீ ஜபம் செய்ய வேண்டாம். அப்படி செய்யும்பொழுது பஞ்சமுக ஹனுமானுடைய ஒரு முகம் அதற்கு எதிராக இருக்கும், அதனால் வேணான்னு சொல்லிட்டார். அதிலிருந்து நான் அந்த பிரயோகம் செய்வதில்லை. ஆனால் பஞ்சமுக ஹனுமான் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அதுபோல் சரபேஸ்வரருக்கு ஈக்குவலான சக்தி பஞ்சமுக ஹனுமானுக்கு உண்டு. பஞ்சமுக ஹனுமானை வைத்தும் உலகத்தில் உள்ள எல்லா பில்லி சூன்யங்களையும் செய்வன ஏவல்களையும் உடைத்தெறிய முடியும். அதுக்கு நான் பஞ்சமுக ஹனுமான் பற்றி உங்களுக்கு தனி பதிவு போடுறேன். பஞ்சமுக ஹனுமானுடைய மந்திரம் பூஜைகள்லாம் நான் உங்களுக்கு தனியாக சொல்லித்தரேன். அப்போ உலகத்தில் கட்டுப்படுத்த முடியாது என்று ஒன்றுமே இல்லை. மனிதனால் உருவாக்கப்பட்டதை அதே மனிதனால் தடுக்க முடியும், கட்டுப்படுத்த முடியும், அவ்வளோதான். கட்டுப்படுத்த முடியாதவன் எங்கும் நிறைந்த பரம்பொருள். அவனை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. இந்த நரசிம்மருடைய மந்திரம் எங்களுடைய குடும்பங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை பிறந்தவொடனே அதனுடைய காதில் இந்த நரசிம்மர் மந்திரத்தை தான் முதல்ல ஓதுவாங்க. நமோஸ்து நாராயண நாரசிம்ஹ, நமோஸ்து நாராயண வீரசிம்ஹா, நமோஸ்து நாராயண குரூரசிம்ஹா, நமோஸ்து நாராயண திவ்யசிம்ஹா அப்படிங்கிற இந்த 4 வசனத்தை அந்த குழந்தை காதில் சொல்லுவாங்க. எதுக்குன்னா, அந்த குழந்தையை துஷ்ட சக்திகள் நெருங்கக்கூடாது என்பதற்காகவும், அந்த குழந்தைகளுக்கு வீரம் தைரியம் உண்டாக வேண்டும் என்பதற்காகவும் இந்த நரசிம்ம மந்திரத்தை ஓதுவார்கள். அப்படிப்பட்ட நரசிம்ம மூர்த்தியினுடைய அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கந்தர் அனுபதியிலே அருணகிரிநாதர் பாடுகிறார், உருவாய் அருவாய் உளதாய் இளதாய். உருவமாகவும் இருக்கிறான், உருவம் இல்லாமலும் இருக்கிறான். உளதாய் இளதாய், உள்ளதாகவும் இருக்கிறார், இல்லாதவும் இருக்கிறார். மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், பூவாகவும் இருக்கிறார், அதனுடைய மனமாகவும் இருக்கிறார், ஒளியாகவும் இருக்கிற மணியாகவும் இருக்கிறார், அந்த மணியோட ஒளியாகவும் இருக்கிறார். ரத்தனக்கல் ஜொலிக்குது இல்லையா,
இந்த மணியாகவும் அவன் இருக்கிறான், அதனுடைய ஒளியாகவும் இருக்கிறான். கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு பாடுறார். குருவாய் வந்து எனக்கு அருள் புரிவாய் முருகா அப்படின்னு வேண்டார். அந்த முருகப்பெருமான் ஞான குரு, நம் அனைவருக்கும் குருவாய் இருந்து உண்மையை உணர்த்த வேண்டும், அறிவை விளங்கச் செய்ய வேண்டும், ஞானத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்ரானந்தன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அறிவோம் ஆன்மீகம் யூடியூப் சேனல். அடுத்த பதிவில் இன்னும் சுவாரஸ்யமான ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் வணக்கம், நன்றி.